இன்னைக்கு நாம திருக்குறள்ல ஒரு முக்கியமான அதிகாரத்தை ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். இல்வாழ்க்கை. அறத்துப்பால்ல 5வதா வர இந்த அதிகாரம். ஆமா, ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடிப்படையா நம்ம எடுத்துக்கிறது தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி சித்பவானந்த ஆசிரமம் சார்பா வேதாந்த சாஸ்திர பிரசார ட்ரஸ்ட் வெளியிட்டு ஒரு உரை. ம், ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்தர் அவர்கள் உள்ளம்தோறும் வள்ளுவம்னு ஒரு தொடர் வகுப்பு எடுத்திருக்கார். அதுல இந்த இல்வாழ்க்கை அதிகாரத்துக்கு அவர் கொடுத்த விளக்க உரை தான் நம்மளோட பார்வைக்கு ஆதாரம். சரி. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த குடும்ப வாழ்க்கை, அதோட சிறப்பு, அதுல இருக்கிற அறநெறிகள், இதையெல்லாம் சுவாமிஜியோட பார்வையிலிருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. ரொம்ப நல்ல முயற்சி. வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த அதிகாரம் ஏன் இங்க வருது? அறத்துப்பால்ல மத்த அறங்கள்லாம் சொல்லிட்டு அப்புறம் இல்வாழ்க்கைய பத்தி பேசுறாரு வள்ளுவர். அது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது, நம்ம மரபுல வாழ்க்கைய 2 விதமா அணுகலாம். ஒண்ணு இல்லறம், இன்னொன்னு துறவறம். சரி. இல்லறங்கிறது கர்மயோகம் மாதிரி. செயல்கள் மூலமா கடமைகளை செஞ்சு அறவழியில நிக்கிறது. துறவரங்கிறது ஞானயோகம், அறிவை தேடி போறது. ம். இந்த அதிகாரத்துல பேசுற இல்வாழ்வான் அந்த கர்ம மார்க்கத்துல இருக்கிறவன். பொதுவான அறங்களுக்கு அப்புறம் இந்த வழியில இருக்கிறவங்களுக்கு என்ன அறம்னு சொல்றதுக்காக இந்த அதிகாரம் வருது. ஓஹோ, புரியுது. சுவாமி பூர்ணானந்தர் இந்த அதிகாரத்துல இருக்கிற 10 குறளையும் ரொம்ப அழகா ஒரு 4 பகுதியா பிரிச்சு விளக்குறாரு. 4 பகுதியா? எப்படி? ஆமா, முதல் 2 குறள், அதாவது 1, 2, இல்வாழ்வான் மத்தவங்களுக்கு எப்படி உதவணும், அவனோட அடிப்படை கடமை என்னன்னு சொல்லுது. ம். சரி. அப்புறம் 3, 4, 5, இந்த 3 குறளும் இல்வாழ்க்கையோட நோக்கம் என்ன, எதுக்காக இந்த வாழ்க்கை, ஐம்பெரும் கடமைகள், அன்பு, அறம் இதெல்லாம் பத்தி பேசுது. ஓகே. அம்பு அறம். அடுத்ததா 6ல இருந்து 9 வரைக்கும் இந்த 4 குறளும் இல்வாழ்க்கையோட சிறப்ப சொல்லுது. மத்த வாழ்க்கை முறைகளை விட இது ஏன் உயர்ந்தது, புண்ணியம் செய்ய இதுல எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு விளக்குது. ஆஹா, மற்றதை விட சிறந்ததா? சரி. கடைசியா 10வது குறள், அந்த மாதிரி சிறப்பா வாழ்ந்தா அதோட பயன் என்ன, என்ன கிடைக்கும்னு ஒரு உச்சக்கட்ட நிலையை சொல்றார். ஆஹா, ஒரு தெளிவான கட்டமைப்பு இருக்கு. சரி, அப்போ முதல் பகுதிக்கு போவோம். முதல் குறள். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இங்கந்த இயல்புடைய மூவர் யார்? ம், இதுல இயல்புடைய மூவர்னு சுவாமிஜி விளக்குறது நம்ம ஆசிரம தர்மங்கள்ல சொல்ற மத்த 3 நிலைகள் இருக்கிறவங்கள. ஆசிரம தர்மங்களா? ஆமா, பிரம்மச்சாரி, அதாவது கல்வி கத்துக்கிற மாணவன். அப்புறம் வானப்பிரஸ்தன், அதாவது குடும்ப பொறுப்பை முடிச்சுட்டு கொஞ்சம் ஒதுங்கி தவம் தியானம்னு இருக்கிறவங்க. 3வதா சந்நியாசி, அதாவது துறவி. ஓ, பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சந்நியாசி. ஆமா, நம்ம வாழ்க்கை முறைய 4 நிலைகளா பிரிச்சிருக்காங்க இல்லையா? பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இதுல கிருஹஸ்தன், அதாவது ஈழ்வாழ்வான், இந்த மத்த 3 பேரும் அவங்கவங்க கடமைய அவங்கவங்க தர்மத்தை சரியா செய்யறதுக்கு துணையா நிக்கணும். துணையா நிக்கணும்னா எப்படி? அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, இருக்க இடம், சில சமயம் மருந்து, இது எல்லாம் கொடுத்து உதவணும். அவங்க பாதையில அவங்க சரியா போறதுக்கு இவன் ஒரு ஆதாரமா இருக்கணும். அதான் நல்லாற்றின் நின்ற துணை. அப்போ இல்வாழ்வானுக்கு ஒரு பெரிய சமூக பொறுப்பு இருக்குன்னு சொல்லுது இந்த குறள். நிச்சயமா. வெறும் தன் குடும்பம் மட்டும் இல்ல. 2வது குறள் பாருங்க, இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்குது. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இழ்வாழ்வான் என்பான் துணை. இதுல துறவிகளோட சேர்த்து இன்னும் 2 பேர் வராங்க. துவாதவர், இறந்தார். ஆமா, துவாதவர்னா வறுமையில இருக்கிறவங்க, ஏழைகள், ஆதரவற்றவங்க. இறந்தார்னா இங்க யாரும் இல்லாம அனாதையா இறந்து போனவங்க. இவங்களுக்கும் இல்வாழ்வான் தான் துணைன்னு வள்ளுவர் சொல்றார். ஓஹோ, அப்போ அன்னதானம் பண்றது, ஏழைகளுக்கு உதவுறது, அனாதை பிணங்களுக்கு இறுதிச் சடங்கு செய்யறது, இதெல்லாம இல்வாழ்வானோட கடமை தானா? ஆமாம், அதெல்லாம் இதுக்குள்ள அடங்கும். சத்திரம் கட்டுறது, தண்ணி பந்தல் வைக்கிறதுன்னு சுவாமிஜி உதாரணம் சொல்லுவார். ஆக இந்த முதல் 2 குறள் மூலமா இல்வாழ்வான் தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும், அவங்க நிலை எதுவா இருந்தாலும் ஒரு ஆதரவா இருக்கணும்னு தெரியுது. சமூகத்தோட அச்சாணி மாதிரி. ரொம்ப பெரிய பொறுப்பு தான். சரி, இந்த கடமைகளை எல்லாம் செய்யறதுக்கு ஒரு நோக்கம் வேணுமே. அடுத்த பகுதிக்கு வருவோம். குறள் 3. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலைன்னு 5 விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கு. சுவாமிஜி இதை எப்படி விளக்குறார்? இது என்ன 5 கடமைகள்? இது ரொம்ப ஆழமான கருத்து. சுவாமிஜி இத நம்ம வேதம் சொல்ற பஞ்ச மகா யஜ்யம், அதாவது 50 வேள்விகள்ங்கிறோட பொருத்தி பார்க்கறாரு. இது வேற சடங்கு இல்ல, நாம யாருக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கோம் நன்றி செலுத்தணும்னு காட்டுது. ஹம், பஞ்சமகா யஜ்யம். சரி,
அந்த 5 என்னென்ன? முதல்ல தென்புலத்தார், நம்ம முன்னோர்கள், பித்ருக்கள். அவங்கள நினைச்சு செய்யறது பித்ரு யஜ்யம், தர்ப்பணம், சிராத்தம் மாதிரி. சரி. ரெண்டாவது தெய்வம். நாம வணங்குற தேவர்கள், இறைசக்தி, அவங்களுக்கு செய்யற பூஜை, வழிபாடு, இது தேவ யஜ்யம். ஓகே. மூணாவது விருந்து. நம்ம வீட்டுக்கு வர்ற புதிய விருந்தினர்கள், அவங்கள உபசரிக்கிறது அதிதி யஜ்யம். மனுஷ யஜ்யம்னு சொல்ற மனிதர்களுக்கான கடமையில இதுவும் ஒரு பகுதி. விருந்தோம்பல். நாலாவது ஒக்கள். நம்ம சுற்றத்தார், உறவினர்கள், அவங்களோட உறவை பேணி தேவைக்கு உதவுறது. இதுவும் மனுஷ யஜ்யம் தான். ம். அஞ்சாவதா தான், அதாவது தன்னைத்தானே பார்த்துக்கிறது. ஏன்னா இந்த கடமையெல்லாம் செய்யணும்னா முதல்ல நாம நல்லா இருக்கணும் இல்லையா? உடல், மன ஆரோக்கியம் முக்கியம். அதனால்தான் தன்னை பேணுதலும் ஒரு கடமை. ஆமா, அதுவும் சரிதான். இது போக பஞ்சமகா யஜ்ஞங்கள்ல வர்ற பிரம்ம யஜ்ஞம், வேதமோதுதல், ரிஷிகளுக்கு நன்றி, பூத யஜ்ஞம், மத்த உயிர்களுக்கு உணவு, இதெல்லாமும் இதுக்குள்ள அடங்குதுன்னு சுவாமிஜி விளக்குறார். சுருக்கமா சொன்னா, இந்த 5 வகையான தொடர்புகளையும் சரியா வச்சுக்கிறது இல்வாழ்வானோட தலையாய கடமை. இது வாழ்க்கைய ஒரு முழு வட்டமா பார்க்க வைக்குது. சரி, இந்த கடமைகள் எல்லாம் செய்ய பொருள் வேணுமே. அடுத்த குறள் அத பத்தி பேசுதா? குறள் 4. பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்சான்றும் இல். இதுல பழியஞ்சி பாத்தூன்னா என்ன? ஆமா, இது ரொம்ப முக்கியம். பொருள் எப்படி சம்பாதிக்கணும், அதை என்ன செய்யணும்னு சொல்லுது. பழியஞ்சினா தப்பு செஞ்சுடுவோமோ, பாவம் வந்துடுவோன்னு பயந்து நேர்மையா தர்ம வழியில சம்பாதிக்கணும். சரி, நேர்மையான சம்பாத்தியம். அப்புறம் பாத்தூன். அப்படி சம்பாரிச்சத உடனே நாம மட்டும் எடுத்துக்காம பார்த்து ஊன், அதாவது பகிர்ந்து உண்ணுதல். யாருக்கு பகிர்ந்து கொடுக்கணும்? இந்த 5 கடமைகளுக்கு உரியவங்களுக்கு. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கள், அப்புறம் மத்த ஏழை எளியவங்களுக்கும் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத நாம எடுத்துக்கணும். ஓஹோ, ஷேர் பண்ணிட்டு சாப்பிடணுமா? ஆமா, அப்படி ஒருத்தர் வாழ்ந்தா அவரோட வழி, அதாவது சந்ததி, பரம்பரை எஞ்ஞான்றும் எஞ்சல் இல், எப்பவும் குறைஞ்சி போகாது, அழியாது, நல்லா தழைக்குன்னு வள்ளுவர் சொல்றார். அப்போ நேர்மையா சம்பாதிச்சு பகிர்ந்து வாழ்ந்தா குடும்பம் நல்லா இருக்கும். ஆமா, இதுக்கு மாறா தப்பான வழியில வர்ற செல்வம் சந்ததிக்கு கேடு விளைவிக்கும்னு சுவாமிஜி சொல்றார். இது இன்னைக்கும் பொருந்துற கருத்து தான். சரி, இப்போ அடுத்தது 5வது குறள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்த்தே பண்பும் பயனும் அது. அன்பு, அறம், இது ரெண்டும் தான் இல்வாழ்க்கையோட குணமும் பயனும் சொல்லுது. சுவாமிஜி இதை எப்படி பிரிக்கிறாரு? எது பண்பு, எது பயன்? இது இல்வாழ்க்கையோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்றார். இதுல அன்புங்கிறது கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய அந்த பரஸ்பர நேசம். இதுதான் இல்லறத்தோட அடிப்படை இயல்பு. அதோட பண்பு. குணம், அதாவது கேரக்டர். ஆமா, அந்த அன்பு இருந்தாதான் மத்ததெல்லாம் சரியா நடக்கும். குடும்பம் அமைதியா இருக்கும். சரி, அப்போ அரண்கிறது அதுதான் பயனா? ஆமா, அரண்கிறது நாம முன்னாடி பார்த்தோமே, அந்த பகிர்ந்து வாழ்தல், 5 கடமைகளை செய்தல், இதெல்லாம் தான் இல்வாழ்க்கையால கிடைக்கிற பயன். ம். இந்த அறச்செயல்கள் மூலமா புண்ணியம் சேருது. இந்த புண்ணியம் இந்த உலகத்திலயும் சரி, அடுத்த உலகத்திலயும் சரி இன்பத்தை தரும். சரி. இன்னொரு படி மேல போய் சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, இந்த அறச்செயல்களை பலனை எதிர்பார்க்காம கடமையா செய்யும்போது அது மனசு தூய்மைப்படுத்தும், சித்த சுத்தி கிடைக்கும். சித்த சுத்தி. ஆனா அந்த மன தூய்மை தான் ஞானம் வர்றதுக்கும் கடைசியில வீடு பேர் அடையறதுக்கும் அடிப்படை. ஆக அன்புங்கிற பண்புல ஆரம்பிச்சு அறங்கிற பயன் வழியா வீடு பேர் வரைக்கும் போற பாதை இது. ஓஹோ, அப்போ அன்பு உள்ளுக்குள்ள, அறம் வெளியில செயல் வடிவமா, அது இன்பத்தையும் வீடு பெற்றியும் கொடுக்குது. அருமை. இந்த 3 குறளும் 3, 4, 5 இல்வாழ்க்கையோட நோக்கத்தை தெளிவா சொல்லுது. ஆமா, சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு போலாம். இல்வாழ்க்கையோட சிறப்பு. குறள் 6 என்ன சொல்லுது? அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் பூவை பெறுவதெவன். இது ஒரு கேள்வி மாதிரி இருக்கே. ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது ஒருத்தர் இல்வாழ்க்கைய அறநெறியோட அன்புடனும் பகுத்துண்டும் சரியா வாழ்ந்துட்டார்னா அவர் இதை விட்டுட்டு புறத்தாரு, அதாவது வேற வழிகள்னா வானப்பிரஸ்தம், சந்நியாசம் மாதிரி கடினமான பாதைகளா? ஆமா, அந்த மாதிரி பாதைகள்ல போய் இதை விட பெருசா என்னத்த சாதிச்சிட முடியும்னு வள்ளுவர் கேக்குறாரு. சரியா வாழ்ந்தா இல்வாழ்க்கையே அந்த மற்ற நிலைகளோட பலனை கொடுத்துடுங்கிறது கருத்து. அப்போ கஷ்டப்பட்டு காட்டுக்கு போக தேவையில்லையா? சரியா வாழ்ந்தா தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. 7வது குறள் பாருங்க, இன்னும் ஒருபடி மேல போகுது. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன்
என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பினான்னா முயல்வார்னா இயல்பினான்னா இல்லறத்துக்குரிய அந்த அன்பு, அறம், கடமை இதெல்லாம் இயல்பா கடைபிடிச்சு வாழ்றவன். அவன் முயல்வார், அதாவது புலன்களை அடக்கறதுக்காகவும் ஞானத்துக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்றவங்க. வானப்பிரஸ்தர் சந்நியாசிகள். ஆமா, அவங்களையெல்லாம் விட தலையானவன், சிறந்தவன்னு சொல்லப்படுது. என்னது, குடும்பத்துல இருக்கிறவன் துறவிகளை விட சிறந்தவனா? இது எப்படி? சுவாமிஜி என்ன காரணம் சொல்றாரு? அதுக்கு சுவாமிஜி சொல்ற விளக்கம் என்னன்னா, துறவிகள் கஷ்டப்பட்டு அடைய நினைக்கிற அந்த மனக்கட்டுப்பாடு, பக்குவம் இதையெல்லாம் இல்வாழ்வான் தன் கடமைகளை சரியா செய்யறது மூலமாவே இயல்பா அடைஞ்சிடுறான். கடமைகளை செய்யறது மூலமாவா? ஆமா, பலவிதமான உறவுகள், விருந்தினர் உபசரிப்பு, பொருள் ஈட்டல், பகிர்தல், பிள்ளைகளை வளர்த்தல்னு எத்தனையோ சவால்கள், பொறுப்புகள் இருக்கு. இதையெல்லாம் அறத்தோட நேர்மையா அன்பு தவறாம செய்யும்போது அவனுக்கு இயல்பாவே ஒரு மனப்பக்குவம் வந்துடுது. புலனடக்கம்ங்கிறது ஒரு பெரிய போராட்டமா இல்லாம வாழ்க்கையோட இயல்பாகிடுது. அப்போ இல்லறமே ஒரு பெரிய பயிற்சி களம் மாதிரி. ஆமா, அப்படி அந்த களத்திலேயே பக்குவப்பட்டு அறத்துல நின்னு வீடு பேற்றுக்கு தகுதியானவன ஆக முடிஞ்சா அதுவே சிறந்த பாதை தானே. இது ஒரு வித்தியாசமான பார்வைதான். சரி, அப்போ இல்வாழ்க்கை தான் எல்லா அறங்களிலும் சிறந்ததா? அடுத்த குறள் 9வது, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு நேரடியா சொல்லுதே. ஆமா, சுவாமிஜி அதை அப்படித்தான் விளக்குறார். அறநூல்கள் எல்லாம் சிறப்பிச்சு அறம்னு எதை சொல்லுதுன்னா அது இல்வாழ்க்கையத்தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றதா எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன காரணம்? காரணம், புண்ணியம் செய்யறதுக்கும் அதன் மூலமா இம்மை மறுமை இன்பங்களை அடையறதுக்கும் இல்லறத்துல தான் வாய்ப்பு அதிகம். அதே சமயம் அந்த வீடு பேருக்கு தேவையான மன தூய்மை, ஞான சாதனைகளை கூட இல்லறத்துல இருந்தே செய்ய முடியும். துறவரத்தை விட இது சுலபமா? சுலபம்னு சொல்ல முடியாது, ஆனா வாய்ப்புகள் அதிகம். துறவரம் ரொம்ப கடுமையான பாதை. அதுல கொஞ்சம் தவறினாலும் ரெண்டு பக்கமும் இல்லாம போயிடும். இம்மை இன்பமும் போச்சு, வீடு பேரும் கிடைக்காது. ஆனா இல்வாழ்க்கை அப்படி இல்ல. ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்குமே. ரொம்ப முக்கியமான கண்டிஷன். சுவாமிஜி அதை அழுத்தமா சொல்றாரு. குறளோட அடுத்த வரி, அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அந்த சிறப்பான இல்வாழ்க்கை கூட மத்தவங்க பழிக்காதபடி இருக்கணும். ஒழுக்கமா இருக்கணும். ஆமா, ஒழுக்கம், நேர்மை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க நம்ம வாழ்க்கைய பார்த்து சி இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கவே கூடாது. அப்படி பழிப்புக்கு இடம் கொடுக்காம இருந்தாதான் அந்த இல்வாழ்க்கை உண்மையிலேயே சிறந்த அறம். ஹா, வாழ்ப்பு அதிகம், பலன் அதிகம். ஆனா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுது. சரி, இந்த அதிகாரத்தோட கடைசி குறள் 10வது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது ஒரு உச்சநிலை மாதிரி தெரியுதே. என்ன அர்த்தம்? இதுதான் இல்வாழ்க்கையோட கிளைமாக்ஸ், அதோட இறுதி பயன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், அதாவது இந்த பூமியில வாழ வேண்டிய நெறிப்படி அன்பு, அறம், கடமைகளோட யார் ஒருத்தர் சிறப்பா எந்த குறையும் இல்லாம வாழ்றாரோ அவர் உயிரோட இருக்கும்போதே வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானத்துல இருக்கிற தேவர்களுக்கு சமமா மத்த மனிதர்களால மதிக்கப்படுவார், போற்றப்படுவார். வாழும்போதே தெய்வமா? ஆமா, அந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அவர் இறந்த பிறகும் அவரோட புண்ணியத்தினால தேவர் உலகத்தை அடைஞ்சு அங்கேயும் தெய்வங்களுக்கு இணையான நிலையை அடைவார்னு சுவாமிஜி விளக்குறாரு. இது மறுமை பயனை காட்டுது. ஆக இம்மை மறுமை 2 பயனும் உண்டு. சுருக்கமா சொன்னா, சுவாமிஜியோட பார்வையில இல்வாழ்க்கையில அன்புங்கிறது இந்த உலக இன்பத்துக்கும், அறம்ங்கிறது இம்மை மறுமை இன்பங்களுக்கும் வழிவகுக்குது. அந்த அறத்தையே எந்த பலனையும் எதிர்பார்க்காம ஒரு கடமையா ஈஸ்வர அர்ப்பணமா செய்யும்போது அது மனசை தூய்மைப்படுத்தி ஞானம் பெற்று வீடு பேர் அடையறதுக்கும் காரணமா அமையுது. இதுதான் இந்த அதிகாரத்தோட முழுமையான செய்தி. ரொம்ப தெளிவா இருக்கு. ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்தரோட இந்த விளக்க உரை இல்வாழ்க்கைய நாம சாதாரணமா நினைக்கிறத விட எவ்வளவு ஆழமான ஒரு யோக மார்க்கமாவே பார்க்க வைக்குது. தேனி ஸ்ரீ சுவாமி சித்பவானந்த ஆசிரமத்தோட இந்த உள்ளம்தோறும் வள்ளுவம் உரை தொடர் நிச்சயம் ஒரு பொக்கிஷம்தான். நிச்சயமா. அப்போ இல்வாழ்வான் சமூகத்துக்கு ஆதாரமா இருக்கணும், ஐம்பெரும் கடமைகளை செய்யணும், அன்புன்ற அடிப்படையில நின்னு அறம்ங்கிற செயல்ல வெளிப்படணும். ஆமா, அப்படி வாழ்ந்தா அந்த வாழ்க்கையே மத்த கடினமான பாதைகளை விட சிறந்ததாகவும் இருக்கலாம், இம்மை மறுமை பயன்களை கொடுக்கலாம், கடைசியில தெய்வ நிலை வரைக்கும் உயர்த்தலான்னு வள்ளுவர் சொல்றார். கரெக்ட். இப்போ கடைசியா உங்க எல்லாரோட சிந்தனைக்கு ஒரு விஷயம். சொல்லுங்க. மாங்குடி மருதனார் சொன்ன மாதிரி திருக்குறள் ஓதற்கெளிதாய் உணர்தற்கரிதாகி உள்ளுந்தோறும் உள்ளம் உருக்கும் தன்மை கொண்டது இல்லையா?
படிக்க ஈஸியா இருந்தாலும் யோசிக்க யோசிக்க தான் அதோட ஆழம் புரியும், மனசத் தொடும். ஆமா. நாம இப்போ பேசின இந்த இழ்வாழ்க்கை அறங்கள், சுவாமிஜி விளக்குன இந்த கருத்துக்கள்லாம் இன்னைக்கு நம்மோட இந்த வேகமான, சிக்கலான வாழ்க்கையில எந்த அளவுக்கு நமக்கு உதவியா இருக்கும்? இதை எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர்றது? இந்த எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகாட்டல்கள் உங்க மனசுல என்ன மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்துதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான கேள்வி. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்தரின் உரை வழியா ஈழ்வாழ்க்கைய பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.